வாழ்க்கையில் சில வாய்ப்புகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, சில நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு நல்ல ஒரு கால சூழ்நிலை ஏற்படுவதற்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நிறைய பேர் வாழ்க்கையில் அழுகை புலம்பல தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவசரம், நிதானம் இல்லை, புரிதல் இல்லை. இதனால நிறைய பேர் வாழ்க்கை நிறைய ப்ராப்ளம்ஸ். அதாவது நிறைய மக்கள் அழுகையோடு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், எத்தனை பேர் நான் என் கண் கூட நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் ரொம்ப தெளிவாக தான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குற மாதிரி தாங்க தெரியுது. ஆச்சரியமாக இருக்கும். கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியும். நம்ம கண்ணெதிரிலே அப்படியே ட்ராக் மாறி போகிறாங்க. அது அவங்க காதுக்கு என்ன பண்ணவே இல்லை, விழவே மாட்டேங்குது. எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மக்கள் கேட்டார்கள். சில பேர் ஆமா 4 பேர் மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் கடைபிடிச்சாங்கன்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகன் எரேமியா சொன்ன எச்சரிப்பை கேட்டு, ஏமா இது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நம்ம இது மாதிரி என்ன பண்ணிடுவோம், எதிர்நாட்டு ராஜா ஒப்பு கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னு குடும்பம்னா, அறிவு கட்டவனாயா நீ, கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருப்பா. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, உங்க அவிசுவாசம் வந்துருச்சு. எரேமியா ஒரு ஆளு, நீ ஒரு ஆளு, நான் சொல்றதை கேளு. இது மாதிரி எத்தனை குடும்பத்தில் நடக்கும்ல. இங்கிருந்து தேவன் பேசி இருந்தாலும் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதன்படி வாழ்வதற்கு எத்தனை பேர் மனதா இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் பிரசங்கம் அவர் பண்ணிட்டு போயிடுவாரு, வாழும்போது என்னங்க தெரியும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க. வாழ்ந்து பார்த்தா அவருக்கு என்ன தெரியும், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த பீடத்துல வந்து நிற்பதற்கு முன்பதாக நீங்க அனுபவிச்சதை விட கட்டாயமா ஒரு 20% நான் அனுபவிச்சுட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சந்திக்கிற பிரச்சனையை விட 20% உங்களை விட நான் அதிகமா சந்திச்சு தான் இங்க வந்து நிக்கிறேன். ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸோ காரோ வீடோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ன பண்ணிடாதீங்க, அப்படியே தேவதூதன் மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. சுகமாக இருக்க நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்திச்சிட்டேன், அதில் பாஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இங்கே அமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஏன்னா எரேமியாவை நீங்கள் அப்படி தான் நடத்திருப்பார். நீங்கள் எரேமியா புஸ்தகத்தை நல்லா படிக்கல, அவர் பர்சனலாக அவருக்கு சொல்கிறார் ஆண்டவர், இதெல்லாம் செய்யணும். அவர் பர்சனலாக சில ப்ராப்ளமாக சந்திக்கிறார். சந்திக்கும் போது தான் கர்த்தர் இப்படி தான் நான் வைக்க போகிறேன், இஸ்ரேல் மக்கள் நடக்கும். எசேக்கியேல் கூட படிங்களேன், அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க சில ப்ராப்ளமில் சந்திப்பாங்க. இதை மாதிரி தான் நான் மக்களுக்கு செய்ய போகிறேன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே நாங்கள் வரோம். ஹல்லேலூயா. இப்போ எரேமியா சொல்வது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருச்சபை மக்களுக்கு வார்த்தையை போதிக்கும் போது, ஜபத்தை குறித்து சொல்லும்போது, வசனத்தை குறித்து சொல்லும்போது, வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, வாழ்க்கை புரிதலை பற்றி பேசும்போது யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி என்ன பண்ணுறது இல்லை, ஏற்றுக்கிறது இல்லை. சில நேரம் வாழ்க்கை கண்ணீராக, வேதனையாக, துக்கமாய் கடந்து போய் விடுகிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இரக்கம் செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். நிச்சயம் அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றி பண்ணி அழாதபடிக்கு உன் கண்களை நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமா, நீ அழாதபடி உன் சத்தத்தை வெளியே சில நேரம் கத்தி கதறி அழணும் போல தோணும். ஆனா முடியாது. எங்க போய் வீட்டுக்குள்ள அழ முடியாது. சிலதெல்லாம் இருதயங்களை உடைக்கிற மாதிரி. ஆலயத்தில் கூட சில நேரங்களில் சிலர் கத்தி கதறி அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உண்மையில் அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். சில நேரம் நமக்கு அப்படி அழறது கூட கூச்சமாக இருக்கும். கத்தி கதறி அழுகிறதுக்கு எங்கே போய் யாருக்கிட்ட போய் சொல்ல அழ அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா.